ஸோ மூவ் ஆன் ஆகணும்னு வந்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ ஜாலியாகவும் ஃபன்னாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ பேர்டாக மாற போகிறீங்க. அதுக்கு எனக்கு ஒரு முழுசான ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வர விஷயத்தை மட்டும் நீ அப்ளை பண்ணு. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ என்னை நம்பி இறங்க, கைவிட மாட்டேன். ஏன் வந்துட்டு இப்போ அவங்க திருப்பி வேணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இல்லாமல் ஏன் உங்களால் வாழ முடியல? சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உங்கள்கிட்டே நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டுருக்கீங்க, அவள் இல்லாமல் வாழ முடியாது, அவள் இல்லாமல் வாழ முடியாது. இப்போது ஒரு BMW கார் வாங்கணுன்றது தான் உங்கள் லைஃபோட எய்ம்னு வச்சுக்கலாம். எதுக்கு அந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கார் எதுக்கு வாங்குறீங்கன்னா, அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன். அந்த கார் கிடச்சா நான் கெத்தாக இருப்பேன், அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த பொண்ணு கிடச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன், இந்த பையன் கிடச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன். அந்த பர்சனுக்கு பின்னாடி இருக்கிற ஹாப்பினஸ்க்காக தான் நீங்கள் போகிறீங்களே ஒழிய அந்த பர்சனுக்காக நீங்கள் போகல. ஓகே, இது ஒரு மேஜர் பாயிண்ட்டு. இந்த எமோஷனுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. அப்படின்னா அந்த எமோஷனை நீங்கள் வெளியிலேருந்து தனியாகவே செப்பரேட்டாக எடுக்க முடியும். அந்த பர்சன் வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பர்சன் வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஹாப்பியாக இல்லாமல் அவங்க கிடைக்கிறதுக்காக கெஞ்சறது, அழுவுறது, கீழே போய் பிச்சை எடுக்கிறது, 100 மிஸ்டு கால், 50 மிஸ்டு கால், 200 மிஸ்டு கால் கொடுத்து செத்து போயிட்டுருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நீடி எனர்ஜி கிரியேட் ஆகும். நீடி எனர்ஜினா என்ன ப்ரோ? நீடி எனர்ஜினா என்னன்னா, ஒருத்தவங்க வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக இவங்க கிடைச்சா ஹாப்பியாக இருப்பேன்ற அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா, அதுதான் நீடி. இப்படி நீ நீடியாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, இந்த யூனிவர்ஸு நீங்கள் 2 பேரும் சேர்றதை ஃபுல்லாக தடுத்துரும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வேணும் 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 வேணும்னு மூவ் ஆன் ஆகாமல் நிற்கிறியோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள விட்டு தான் அவன் தள்ளி போய்கிட்டே இருப்பான். இதை தடுக்கவே முடியாது. ஓகே, சரி, எப்படி நான் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வருது? இதுதான் சைக்கிள். நான் அந்த ஹாப்பினஸ்க்காக தான் போகிறேன், ஆனால் நான் ஏன் அந்த ஹாப்பினஸ்க்காக நான் இவ்வளோ சேஸ் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு கிடைக்க மாட்டேன்ற ஒரு விரக்தி இருக்கும். அதுதான் பீயிங் ரைட். அதாவது நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன், நான் இவ்வளோ பண்ணேன், உனக்காக நான் என்னென்ன பண்ணேன், உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டில அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஃபீல் தான் பீயிங் ரைட். இந்த பீயிங் ரைட்னால என்ன ஆகுது அப்படின்னா, நான் நினச்ச விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் ஒரு அவுட்கம் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்குது. உங்களோட ஃபுல் ஹாப்பினஸும் ஒரு அவுட்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, இப்போது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அண்ணாமலை படம் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை படத்தில் ரஜினிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். ஏதோ ஒரு பாயிண்ட்னால அவங்க 2 பேத்துக்கும் சண்டே ஆகிடும். என்ன ஆகிடும் அப்படின்னா, ரஜினி முடிவு எடுப்பார், இது மாதிரி நான் என் ஃப்ரெண்டை விட பணக்காரனாக மாறி காட்டுறேன், என் ஃப்ரெண்டை விட நான் பெரிய அந்தஸ்தில் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்காக ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு, ஃபுல் எஃபோர்ட்ஸு எல்லாத்தையுமே அவனை முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துளி கூட ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் அந்த பாயிண்ட்டை போயிட்டு ஒரு லெவல் மேலே ரீச் ஆகிடுவார். அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் காரை நிப்பாட்டிட்டு மலையில் போய் நிற்பார். நின்றுட்டு யோசிப்பார், சி இவனை முந்துறதுக்காக நம்ம லைஃப்பை இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் போய் நிற்பார். அந்த ஸ்டேட்டில் தான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு ஹாப்பினஸை நோக்கி நீங்கள் ஓடும்போது அந்த ரன்லேயும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இப்போ எப்படி ரஜினி வந்துட்டு நிம்மதியே இல்லாமல் அந்த 20 வருஷம் உழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்னாரோ, அது மாதிரி தான் நமக்கும் இருக்கும். ஸோ அவங்க கிடைச்சா தான் ஹாப்பியாக இருப்பேன், இவனை முந்தினா தான் ஹாப்பியாக இருப்பேன்ற அந்த ஃபீலையே நீங்கள் கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி வெளியில் வரணும். இதை இன்னொரு வகையாக கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, படிக்கிறது, வேலைக்கு போகிறது, இது எல்லாமே முட்டாள்தனம். ஓகே, உங்களுக்காக பண்ணுங்கள். இப்போ பிரகதீஷ்காக நான் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேருக்காக நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட அறிவுக்காக பண்ணுறீங்க, உங்களோட திறமைக்காக பண்ணுறீங்க, உங்களோட வாழ்க்கைக்காக பண்ணுறீங்களே ஒழிய அவங்களுக்காக அதை பண்ணாதீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போது அந்த பொண்ணை பற்றியான தாட்ஸு, மெமரிஸு இது எல்லாமே உங்கள் பிரெயின்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த தாட்ஸ் எல்லாமே ஏன் வருது அப்படின்னா, முன்னாடி நடந்த உங்களுக்கு மெமரிஸ் தான் வருது. ஓகே,
நம்மளோட பிரெயின் வந்துட்டு ஜென்ரலாக ஒன்று பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணும். ஓகே, ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் ஆர்ட்டு. இப்போது ஃப்யூச்சரில் வந்துட்டு அவள் கிடைக்க மாட்டாளோன்னு நினைக்கிறது, பாஸ்ட்டில் வந்துட்டு ஐயோ போயிட்டாலே இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ இப்படி போயிட்டாலே பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட், இந்த நொடி உங்கள் வீட்டில் சுனாமியோ புயலோ எர்த்துக்கு வேக்கோ எதுவுமே வரல. நீ ஹாப்பியாக தான் இருக்க, ஜாலியாக தான் இருக்க. ஓகே, அதனால தான் இந்த வீடியோ நீ பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்ருக்க. இந்த செகண்ட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்கள நான் மிஸ் பண்ணல. உன் வாயிலேருந்து ஒரு தடவை கூட வெளியில் வரக்கூடாது அவங்கள என்னால் மறக்க முடியலன்ட்டு. ஓகே, ஒரு தடவை கூட வாயை திறந்து சொல்லிடாத நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க இல்லாமல் வாழ முடியாது, அடித்து கொண்டுருவேன் அப்படி சொல்லாதீங்க. ஓகே, விட்டுருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். 20-25 வருஷமாக இருந்துட்டு ஏதோ ஒரு 4-5 வருஷம் லவ்வுக்காக இது மாதிரி என்னால் கடைசி வரைக்கும் இப்படி நிம்மதியாக அவங்க இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். உங்களால் இருக்க முடியும், ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் எப்போதுமே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பா நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை உங்கள்கிட்ட லூப்பில் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் அதை பற்றியான தாட் வருதோ அந்த தாட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கேன், அவங்க போனது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடைக்கல அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, எப்படி இந்த தாட்ஸை ஹேண்டில் பண்ணுறது? இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்னென்னா, குணாஷேக்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் வீடியோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது உங்களோட இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒரு 10 தாட் வரும். என்னென்னா, சாப்பிட்றது, தூங்குறது, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இன்றைக்கி நைட் என்ன படம் பார்க்கலான்றதை ஆரம்பித்து இட்லிக்கு என்ன தொட்டுக்க செய்யலான்றதை ஆரம்பித்து நிறையா தாட்ஸ் ஓடிட்டுருக்கும். அது எல்லாமே ஒரு தண்ணி மாதிரி. ஓகே, ஆனால் கரெக்டாக உங்கள் ஆளோட தாட் வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கம்ப்ளீட் அட்டென்ஷனை அது கொடுத்துருவீங்க. அதாவது இப்போது இத்தனை தாட் சொன்னேன்ல, இது எதுக்குமே உங்களோட அட்டென்ஷன் போயிருக்காது. ஆனால் உங்கள் ஆள் வரும்போது மட்டும் ஃபுல்லாக கான்ஷியஸ்னஸோடு அதுக்குள்ளே இறங்கிடுவீங்க. இப்படி இறங்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த தண்ணியை போக விடாமல் அப்படியே அணை கட்டிடுவீங்க, இல்லை போட்டு அணையை போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவீங்க. இப்போது என்ன அப்படின்னா, ஒன்று இந்த அணையை போட்டு கச்சா பூச்சான்னு போட்டு அலச ஆரம்பிச்சிருவோம், இல்லை அப்படின்னா அணையை போட்டு தடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது எப்போல்லாம் வந்துட்டு அவங்கள பற்றியான தாட்ஸ் வருதோ, ஒன்று வரக்கூடாது அதை பற்றி யோசிக்காதன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது கூட கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டோம். ஆமாம் போயிட்டால, ஏன் போனா, எதுக்கு போனா, ஓ ஒரு வேளை அப்படி இருக்குமோ, வேறு வேளை அந்த பையன் பேசுனதுனால விட்டு போயிருப்பாளோ, இந்த பொண்ணு பேசுனதுனால விட்டு போயிட்டாலோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா தான் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, கேஸ்ட் தான் ப்ராப்ளம், என்னென்னத்துக்குள்ளேயோ போயிட்டுருப்பீங்க. இப்போ அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நான் போயிட்டுருந்தேன். அது எங்கே ஆரம்பிச்சது? அவள் ஏன் போயிட்டா, அவ்வளோதான். அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதுவுமே பண்ணக்கூடாது, புஜாரா மாதிரி அப்படியே நிற்கணும். எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த தண்ணி அப்படியே போகணும். எப்படி போகணும் அப்படின்னா, உங்களோட தாட்ஸ் வந்துட்டு சொல்லுது, உன் ஆள் போயிட்டா, இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, சொல்லி முடிச்சிருச்சு. இப்படி சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க போனதில் எனக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது, கெரியர்ஸும் சரி என்னோடய பர்சனல் டவுன்ஃபால் எதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணதே கிடையாது, அவங்க போனதில் எனக்கு ஒரு துளி கூட ப்ராப்ளம் இல்லை. இதை மட்டும் நீங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை மறக்கணுன்றதுக்காக உங்கள் கூட நீங்கள் இருக்கிற டைமே ஃபுல்லாக கம்மி பண்ணிடுவீங்க. போய் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, நிறையா கடையில் வேலை செய்கிறது, இல்லை அப்படின்னா நிறையா படிக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்க. இது நல்லது தான், பட் அவங்கள மறக்கணுன்றதுக்காக இந்த காரியத்தை பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை நீங்கள் பேச விடாமல் போட்டு அணத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகே, நீங்கள் அது எல்லாத்தையும் தப்புன்னு புரிய வச்சு அந்த தாட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும். ஓகே, எப்போல்லாம் உங்கள் ஆளை பற்றியான மெமரிஸ் வருதோ அது கூட கான்வர்சேஷன் வச்சுக்காமல், எதுவுமே இல்லை போயிட்டா ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நீங்கள் பதில் வார்த்தையோ இல்லை ஒரு கான்வர்சேஷனே அது கூட நீங்கள் தொடர்பே வச்சுக்கூடாது. இந்த தண்ணி மாதிரி அது போகணும். அணை கட்டக்கூடாது, அந்த தாட்டை போட்டு கசாம்புசம் பண்ணக்கூடாது, அந்த தண்ணி பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கணும். ஓகே, லெட் இட் ஃப்ளோ. இப்போ உங்கள் ஆளை பற்றியான தாட் நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ, இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதோ வரும். பழைய சேட் எடுத்து பார்க்கலான்னு தோணும், டெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்து பார்க்கலான்னு தோணும், ஃபோட்டோ எடுத்து பார்க்கலான்னு தோணும், திருப்பி ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலான்னு தோணும். இதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே வரும்போது இதான் நான். ஓகே,
பிரகதீஷ் தான் நான். இப்போது உங்களுக்கு கிளியராக தெரியும்ல அவங்க வேணான்றது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுங்க எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் அவங்க வேணான்றது. அதனால தான் இந்த வீடியோ வந்திருக்கீங்க. அவங்க வேணுன்றதுக்காக ஃபோட்டோ பார்க்குறது, இந்த கால்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே உங்களோட தாட்ஸ் தான் சொல்லுதே ஒழிய நீங்கள் சொல்லலை. ஏன்னா பிரகதீஷ்க்கு தெரியும் அவங்க நம்ம லைஃப்க்கு செட் ஆக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க செட் ஆக மாட்டாங்கன்ட்டு. சரிங்களா? இதனால நீங்கள் வேற, அந்த தண்ணி வேற, அந்த தண்ணிக்கு வெளியில் இருக்கிற அந்த மலைகள் வேற. ஓகே, இப்போது ஒரு வேலி இருக்குது, இந்த வேலியில் வந்துட்டு நிறைய சீ இருக்குது அப்படின்னா இது நீங்கள் கிடையாது, இந்த மலை தான் நீங்கள். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி போகிறத அப்படியே விடணும். போகட்டும் போகட்டும். ஓகே, எப்போல்லாம் உங்கள் ஆளோட ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு தோணினாலும் அதை அப்படியே பாருங்கள். இந்த மலை எப்படி வந்துட்டு இந்த தண்ணி ஓடுறத பார்க்குதோ, அந்த மலைக்கு அந்த மலையோட வாசல் நின்று அந்த தண்ணி போகிறத வெறும் நீங்கள் பார்க்க மட்டும்தான் செய்யணுமே ஒழிய அது சொல்கிறதுன்றதுக்காக நீங்கள் போய் ஃபோட்டோஸோ கால்ஸோ மெசேஜஸோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி உங்களை பண்ண வச்சு அவங்க கிடப்பாங்கன்ற ஒரு காணல் நீரை உங்கள் மனசில் பதிய வச்சு நீங்கள் போய் கெஞ்சுவீங்க. அதனால இன்னும் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகும், இன்னும் நீடி எனர்ஜி கிரியேட் ஆகும், இன்னும் உங்களை அந்த யூனிவர்ஸ் உங்களை பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் அசிங்கப்பட்டு போவீங்க, கேவலப்பட்டு போவீங்க, அவமானப்பட்டு போவீங்க. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு தண்ணி, அவ்வளோதான். தண்ணி பாட்டுக்கு போயிட்டுருக்கு, நதி பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அதை நீங்கள் விளையாடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நதியை ரசிக்கிறதோடு நிப்பாட்டிடணும், நதியை பார்க்குறதோடு நிப்பாட்டிடணும். அது கூட இன்வால்வ் ஆகக்கூடாது, உள்ளே குதிச்சு நீச்சல் அடிக்கக்கூடாது, இல்லை அணை கட்டக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். மொனாட்டமாஸாக ஏதாச்சும் பண்ணுங்கள். அதாவது உங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க. நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இந்த கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கணும், லவ்வை பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை. ஆனால் உனக்கே லவ்வை பற்றி தெரியாது, நீ எதுக்கு பேசுகிறாடான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்களுமே இது வந்துட்டு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே நான் பண்ணாமல் இருந்தேன். பட் எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும் எனக்கு வரும்ன்ட்டு. அதனால் நான் பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயத்தை கூட்டி வச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்டேருந்து நீங்களே சொல்லிக்கோங்க, என்னால் மூவ் ஆன் ஆக முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட தான் வருது. அதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் மூவ் ஆன் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக நம்புகிறாங்க. ஓகே, உங்கள் வாயிலேருந்து முதல்ல வரும், உனக்காக நீ பேசு, மூவ் ஆன் ஆக மாட்டேன்னு சொல்லு. உன் மனசில் எப்போனா அப்படி துவானதோ, இல்லைடா நான் மூவ் ஆன் ஆவேண்டா, நீ என்னமோ சொல்லிட்டு போடா, நீ என்னமோ சொல்லு, நீ நதி பாட்டுக்கு ஓடட்டும். நதி நீங்கள் தான் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்குற ஒரு ஆள் தானே, நீங்கள் அது கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம இன்வால்வ் ஆகணும்? நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து மூணா இல்லைன்னு. அது சும்மா ஒரு தாட்டு தான், அது சும்மா ஒரு சாக்கடை தண்ணி தான். ஓகே, நல்ல தண்ணி வரும்போது எடுத்துக்க வேண்டியதான், சாக்கடை தண்ணி வரும்போது கையை விட்டு நம்ம கையை அலம்பிக்க கூடாதுல்ல. அவ்வளோதான், எல்லாமே போயிடும், எல்லாமே சரியாக போயிடும், எல்லாமே ரெக்கவர் ஆகிடும். நம்பு, ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணு. இதுலேருந்து ஓவர் கம் பண்ணிடுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. உன் லைஃப்பில் என்னென்னத்தையோ தாண்டி வந்திருப்ப. ஃபினான்ஷியல் கிரைசிஸ், உன் அகாடமிக் கிரைசிஸ், என்னத்துலேயோ கிராஸ் ஓவர் பண்ணி வந்திருப்ப. ஓகே, என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டால் நான் 2000 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டேன் ஃபஸ்ட் டைம் நான் பேசும்போது. இப்போ நான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். உங்களுக்கும் அது மாதிரி லைஃப்பில் நிறையா விக்ட்ரிஸ் இருக்கும், நீங்களும் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் மைண்டுக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. சும்மா இந்த ஒரு பிரச்சனை, இந்த சாக்கடை தண்ணியை பிடிச்சி தங்கிட்டு இருக்கீங்க. சாக்கடை போகட்டும், சாக்கடை போனால் தான் நல்லது. ஓகே, அதை போடாமல் தடுக்கிறது தான் தப்பு. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே வர தாட்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உங்கள் தாட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணாமல் வெறும் ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்கள். அவள் போயிட்டா, அவனால் எதுவுமே பண்ண முடியாது, ஓகே பரவாயில்ல, எல்லாம் சரியாக போயிடும், அவள் போனது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவ்வளோ தான் கான்வர்சேஷன் இருக்கணும். அது கூட நான் சொன்ன மாதிரி போச்சு, அவங்க அப்பா அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவளுக்கு தான் எனக்கு பிடிக்கல, நான் இது பண்ணதுனால தான் பிடிக்கல, கேஸ்ட் இஷ்யூ, அது அப்படி பில் பண்ணி அப்படியே உங்களோட 1-1.5 மணி நேரத்தை அப்படியே வீணாக்கிட்டாருங்க இதை பற்றி யோசிச்சு. ஓகே, கிளியராக நான் சொன்னது அது புரியும்னு நினைக்கிறேன். புதுசாக லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ஸ்ட்ராங்காக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, கோயிலுக்கு அடிக்கடி போங்க, முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்ண பாருங்கள். ஓகே, எப்போதுமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவனுக்கு வீட்டில் சுனாமியோ புயலோ எதுவுமே கிடையாது. நீ ஹாப்பியாக இருக்கலாம், இப்போ நினச்சா கூட நீ ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, டெய்லி நீ ஹாப்பியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணு. ஓகே,
கடவுள்கிட்ட போய் சொல்லு, நான் ஹாப்பியாக இருக்கேன், அவங்க போனதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், என்னால் நான் நினச்சி பார்க்க முடியாத ஹைட்ஸ்க்கு என்னால் போக முடியுன்றதை கடவுள்கிட்ட கண்டினியூஸாக சொல்லிட்டேரு. அதுவே போதும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக நோட்ஸ் எடுத்து நான் சொன்னதை திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிப்பார், கண்டிப்பாக புரியும். அன்டில் தென் போயிட்டு வரேன். பை ஃப்ரம் மூக்கியா.